सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पतये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतां स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய போர் நடக்கிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யக்ஞத்துல நம்ம ஏற்கனவே பாகவத பாராயணம் பண்ணி நடுவில் விட்டுட்டோம். காரணம் இருக்கு. ஏன் விட்டேன்னா, அதாவது இந்த மாதிரி பப்ளிக்கா பாகவத பாராயணம் பண்றதெல்லாம் ஆனா போட்டுட்டேன். ஒரு பாட்டு போட்டேன், மகாத்மியம் போட்டிருக்கேன். முதல் நாள் பாராயணம் பூர்த்தி பண்ணியிருக்கோம். சரி, ஆனாலும் எனக்கு இல்லைன்னா ஒரு விஷயத்துல யோசிக்கணும். பாராயணம்ன்றது எல்லாரும் ஃபாலோ பண்றது இருந்தா பரவாயில்ல. ஆனா நம்ம ஆரம்பிச்சிட்டோம், அதை முடிக்கணும். ஆனா என் மனசு ஒரு விஷயத்துல அழைப்பாயிடுது. என்னன்னா, இதெல்லாம் ரகசியமா பாதுகாக்கப்பட்ட புராணங்கள் இதெல்லாம் தெரியுமா? பாகவதம்லாம் மூலப்பாராயணம்லாம் அப்படி பப்ளிக்கா போட்டா அவங்களுக்கு என்ன புரியும்? இப்போ பாமர ஜனங்களுக்கு கதைகளை சொன்னா பரவாயில்ல. மூலப்பாராயணம் யாரோ சில பேர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? ஆக மொத்தம் நம்ம பாராயணம் பண்றோம்னா நமக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு சில மகான்கள்லாம் சொல்றாங்க. சரி, அதனாலே தயங்கி நான் ஏற்கனவே நிறைய போட்டிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் போட்டதுனால இப்போ எனக்கு முன்னோர்கள் பிராமணர்கள்லாம் எத்தனையோ பேர் பாராயணம் பண்ணி போட்டு பப்ளிக்காக போட்டிருக்கிறதுனால அந்த தைரியத்தில் தான் நான் போட்டேனே தவிர, ஆனால் என் மனசாட்சி ஒரு பக்கம் குத்தின்ண்டே இருக்கு. என்னன்னா, இது மாதிரி பப்ளிக்காக அது பாராயணம் பண்ணுறது எனக்கு என்னவோ மனசில் சரின்னு படலை. இருந்தாலும் ஆரம்பிச்சிட்டோம். ஏற்கனவே ஒரு பாகம் போட்டேன். அது ஏற்கனவே நிறைய பாராயணம் பண்ணி போட்டிருக்கோம். இருந்தாலும் இப்போ நம்ம ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் முதல் நாள் விட்டாச்சு. முதல் நாள் பாராயணத்தோடு பூர்த்தி பண்ணி விட்டுருக்கோம். மறுபடியும் அதை பாராயணம் பண்ணி எப்படியாவது சப்தாகம் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு பண்ண போகிறோம். அவரு பெரிய தப்பு இல்லை பாராயணம் பண்ணுறது. ஏன்னா பாராயணங்கள்லாம் என்னன்னா அந்த காலத்தில் மகான்களால் பாதுகாக்கப்பட்டது. இப்போ எவ்வளோ பெரிய பெரிய மகான்களே பிராமணர்களே இன்னைக்கு போடுறாங்கன்னும் போது நான் அந்த தைரியத்தில் தான் நாமளும் போட்டோம் மூலப்பாராயணம். அதனால சரி, இப்போ விட்டுட்டு இருக்கோம் இல்லையா? நடுவில் முதல் நாள் பாராயணம் விட்டுருக்கோம். இப்போ 2ஆவது நாள் பாராயணம் அப்படியே ஆரம்பிச்சு தொடர்ந்து அந்த 7 நாள் பாராயணம் பூர்த்தி பண்ணிடலாம் அப்படின்னு பண்ண போகிறோம். ஏன் நான் சொல்ல வரேன்னா, என் மனசாட்சி குத்துச்சு. ஒரு மாதிரி என்னடா இது, நம்ம பாராயணங்கள்லாம் எதுக்கு போகணும்? நம்ம கதை சொன்னால் போதும், பகவத் குணங்களை பற்றி பேசினா போதும். பாராயணங்கள்லாம் மூலப்பாராயணம் எத்தனை பேருக்கு புரியும்? இல்லை, அது மக்களுக்கும் பயன்படுறதா இருந்தால் போடலாம், அதை பற்றி இல்லை. எல்லாரும் பாராயணத்தை ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு அது ஒரு யோசனை. சரி, ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். சரி விடுங்க, அது பரவாயில்ல, போனது போட்டோம். இப்போ என்னன்னா, நம்ம பாகவத தர்மங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் அந்த காலத்திலலாம் மறைத்து போற்றி வைத்தார்கள். அதெல்லாம் இந்த காலத்தில் இப்போ எல்லாமே பப்ளிக்காகி போச்சு. எல்லாமே அதான் சொல்கிறேன், வெளியரங்கமாக அது ரகசியம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு பைபிளில் சொல்கிறார் இல்லையா இயேசு கிறிஸ்து? அது மாதிரி வெளியரங்கமாக ரகசியம் எதுவும் கிடையாது. எல்லாமே இப்போ வெளியே வந்துடுச்சு. எல்லாமே இப்போ என்னென்ன, யாருக்கு என்ன தெரியாது சொல்லும் பார்க்கலாம். பாகவதம் ராமாயணத்தில் என்னென்ன ரகசியங்கள் ஆத்ம ஞானத்தை பற்றி தெரியாதா? எல்லாமே தெரியும். ஆனால் ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப குறைச்சல். அதை கடைப்பிடிக்கிறது தான் ரொம்ப குறைச்சலே தவிர விஷயம் தெரியாதவங்க யாரும் கிடையாது. இது இப்போ எல்லாம் அம்பலமாகி போச்சு.
எல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. எல்லாமே பாராயணத்துலேருந்து உபன்யாசத்துலேருந்து நிறைய உபன்யாசம் வந்துடுச்சு. நிறைய பாகவத ராமாயணம் பகவத்கீதை எல்லாம் உபன்யாசம் பண்ணுறாங்க. ஆனால் ஃபாலோ பண்ணுறவங்க தான் ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்கிறாங்க. இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய ரகசியங்கள்லாம் நிறைய இருக்கு. மகான்கள்லாம் அந்த காலத்துல பார்த்தோம்னா மகான்கள்லாம் ஒரு தடவைக்கு 10 தடவை கேட்டா, அதுவும் பணிவன்போடு கேட்குறானா இல்லை ஏதோ குதர்க்கமாக கேட்குறானா அப்படின்னு பார்த்து தான் உபதேசிப்பாங்க மகான்கள்லாம். அதுவும் பல நாளாக அவர்களுக்கு பணிவிட பண்ணி, குருநாதருக்கு பணிவிட பண்ணி கை காலை பிடிச்சி விட்டு அவன் உண்மையான விசுவாசத்தோட அவன் ஆசிரிச்சான்னா அதுக்கு பிறகு அவனுக்கு ரகசியத்தை சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு என்னன்னா வெளியரங்கமாத ரகசியம் கிடையாது. இன்னைக்கு எல்லாம் வெளியரங்கமாகி போச்சு. எல்லா பாகவதம் எல்லாம் எங்கே போனாலும் புஸ்தகம் நீங்கள் யூடியூப் தான் நிறைய பாகவதங்கள்ல எல்லா ரகசியங்களும் சுலபமாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரகசியன்றதே தெரில அவங்களுக்கு. சொல்கிற விஷயங்கள் ரகசியன்றதே தெரில அவங்களுக்கு. அது மாதிரி கேட்குறவங்க சொல்கிறேன், கேட்குறவங்களும் அது மாதிரி கேட்குறாங்க. சொல்கிறவங்களுக்கும் அப்படியே சரளமாக அப்படியே எல்லாமே சொல்கிறாங்க. நான் கூட அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம இந்த உலகத்தை ஃபாலோ பண்ணுறதுனால தான் இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. இது மாதிரி தப்பு நானும் பண்ணுறேன். ஏன்னா சரி, பெரிய பெரிய பிராமணர்களே அப்படி பண்ணுறாங்களே அப்படின்னும் போது நாம் ஏன் பண்ணக்கூடாது, நாமளும் ஏன் அந்த பப்ளிக்காக இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நானும் அதே மாதிரி பண்ணியிருக்கேன். அது ஒன்றும் தப்புன்னு சொல்ல வரல, பல பேருக்கு உதவுது. இருந்தாலும் அது ரகசியம்னு தெரியாம, அது எவ்வளோ பெரிய ரகசியம் அப்படின்னு அதனுடைய மகிமை தெரியாம கேட்கறவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, சொல்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதுக்காக சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. நான் சொல்ற அர்த்தம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லக்கூடாதுன்னு கிடையாது, சொல்லணும். ஆனா எப்படி சொன்னாங்களோ அப்படி சொல்லணும். மகான்கள்லாம் எப்படி சொன்னாங்க, ஒரு குருவனுடைய விசுவாசத்தை பார்த்து, அவனுடைய ஸ்ரத்தையை பார்த்து, அவனுடைய பக்தியை பார்த்து, அவனுடைய அன்பை பார்த்து, அவனுடைய உண்மையான அந்த பக்தி, அந்த பணிவு, அதை பார்த்து தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இவனுக்கு அப்போதான் அவனுக்கு அந்த வித்தை பழிக்கும். அது இல்லாமல் நம்ம ஏனத்தோட கேட்கலாம். இன்னைக்கு சொகுசாக கேட்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு டைம் பாஸுக்கு பாகவதம் கேட்குறாங்க, அது மாதிரி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா. இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாமே கேஷுவலாக போயிடுச்சு இல்லையா. அப்போ ரகசியமான விஷயம் என்ன இருக்கு இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு ரகசியமான விஷயம் எல்லாமே எல்லாரும் தெரியுமே, எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாமே யூடியூப்ல அம்பலமாகி போச்சு, எல்லாமே தெரியும் எல்லாருக்கும். எல்லா ரகசியங்களும் வெளிப்படுத்தப்பட்டாச்சு. உனக்கு என்ன ஓணம் பாகவத்துல எல்லாமே உபன்யாசம் பண்ணிட்டாங்க. இப்போ என்னன்னா கடைப்பிடிக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. ஆனா அன்னைக்கு ரகசியங்கள் வெளிப்படாம இருக்கும் பொழுது ஒரு குருவால உபதேசிக்கப்பட்ட ஒரே ஒரு ரகசியத்தை சத்தையா பிடிச்சுண்டு அவர்கள் சுலபமாக மாயை கடந்து விட்டார்கள். பெரிய பெரிய விஷயங்களை சாதிச்சாங்க. இன்னைக்கு பார்த்தா எதுவும் பெருசா சாதிச்ச மாதிரி தெரியல. ஒன்றும் இல்லை, ஒரு கபீர்தாசர் அந்த ராமநாம உபதேசம் வாங்கிறதுக்கு தன் குருநாதர் இடத்துல, இவர் மிலேச்ச குலத்துல பிறந்ததுனால இவரை அவருடைய குருநாதருடைய சிஷ்யர்கள் தடைப்பற்றினார். அப்ப என்ன பண்ணுவார் அவரு, கபீர்தாசர் அவர் மிலேச்சர், அவரும் இஸ்லாமிய ஜாதிர், அவர் முஸ்லீமா இருக்கக்கூடியவர், அவரு அதனால அவருடைய குருநாதருடைய சிஷ்யர்கள் கிட்ட சேர்க்க மாட்டாங்க. அப்போ கபீர்தாசர் என்ன பண்ணாரு, விடியற் காலத்துல குளத்தங்கரையில குளிக்க வருவார் இல்லையா, அந்த சமயத்துல அவர் என்ன பண்ணுவாரு, அங்க போய் படுத்து போறான் படிக்கட்டுல. படுத்துட்டாருன்னா இவர் இருட்டுல தெரியாம அப்படியே காலை மிதிச்சிட்டா ராமராமா, அவர் வாக்குல இருந்து ஐயோன்னு வராது இல்லையா, குருநாதர் வாக்குல அவர் ராமநாமா சொல்றவராச்சு. அதனால ராமநாம உபதேசம் உண்டு, அப்படியே ராமராமான்னு கத்துவாரு. அப்போ அதுவே உபதேசமா பெற்றுக்கொண்டு அவர் பாதம் நம்ம மேல பட்ட மாதிரி இருக்கும், நம்ம அதை உபதேசம் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு கபீர்தாசன் என்ன பண்ணாரு, குளத்தங்கரை படியில போய் படுத்துட்டார். படுத்துட்ட உடனே அதே மாதிரி குருநாதர் வரார் சிஷ்யர்களோட. அந்த காலையில விடியற் காலத்துல போய் குளத்துல ஸ்நானம் பண்ண போறார். போகும்போது அந்த படியில காலை மிதிச்சிடறார். ராமராமனார். அதுவே குருநாதா எனக்கு உபதேசம் பண்ணிட்டீங்களே. யாரு நீ? நான் தான் கபீர்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அவர் பாடுகிறனால அதை உபதேசமா வாங்கிட்டு ஆனவர்தம் ராமநாமம் ஜெபிச்சார்.
அதுக்கு பிறகு அவர் பெரிய அஷ்டமா சித்திகள் கைவரப்பெற்றது கபீர்தாசருக்கு. அந்த கபீர்தாசருக்கு ஆஞ்சநேயரும் தரிசனம் கொடுத்தார், பகவானும் தரிசனம் கொடுத்தார். எதனால்னா குருநாதர் இவர் கூட இருக்கிற சிஷ்யர்கள்லாம் அவர் கூட தான் இருக்காங்க. ஆனாலும் ஒரு ஒரு மந்திரவாதியான ஒரு சாமியார் வரார். அவர் என்னன்னா கபீர்தாசருடைய குருநாதர் இடத்துல சண்டைக்கு வர்றார். அங்க இருக்கிற சிஷ்யர்கள்லாம் அவர் பயங்கரமான மந்திரவாதி, அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு, அஷ்டமா சித்திகள் கைவரப்பெற்றவர், அவர் என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பயந்து எல்லாமே ஓடுறாங்க மற்ற சிஷ்யர்கள்லாம். அப்ப கபீர்தாசர் மட்டும் தைரியமா நின்று போராடி ஒரு நூல் கண்டு விட்டு அந்த நூலை மேலே எரிஞ்சு அந்த நூல் மேலே ஏறி உட்கார்றாரு கபீர்தாசர். இவருக்கு குருநாதருடைய பக்தியினாலையும் அந்த ராமநாம ஜபத்தினாலையும் அந்த குருநாதர்களை பெற்ற அந்த வித்தையினால குரு பக்தியினாலையும் அந்த ராமநாம ஜபத்தினாலையும் அவர் என்ன பண்றார், அந்த மந்திரவாதியை தோக்கடிக்கிறார். பல வித்தைகளை அவர் காட்டுறார் அந்த மந்திரவாதி. அதே மாதிரி இவரும் பல வித்தைகளை காட்டி அந்த மந்திரவாதியை தோக்கடிக்கிறார். அது பிறகு அவர் சலாம் போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு குருநாதரத்துல மன்னிப்பு கேட்டுட்டு அவன் போயிட்டான். அந்த மந்திரவாதி போயிட்டான். போன பிறகு கபீர்தாசர் பார்த்து ஆச்சரியப்படுறார். அப்பா, உன்னாலே எனக்கு பெருமைப்பா. நீ முன்ன போய் யாருன்னா மிலேச்சன் சொன்னா அவன் மிலேச்சன், நீ தான் பவித்திரமான சிறந்த சிஷ்யன் அப்படின்னு அந்த குருநாதர் கபீர்தாசருடைய குருநாதர் அப்படி போற்றி புகழ்கிறாரு கபீர்தாசரை. சபாஷ், நீ என்ன பண்ண, ஒன்றும் இல்லை, நீங்க சொல்லிக் கொடுத்த அந்த ராமநாமத்தை தான் தொடர்ந்து ஜெபிச்சுன்னு இருந்தேன். அப்போ எதையுமே ரகசியமா ஒரு விஷயங்களை பாதுகாக்கப்படும் போது தான் அதுக்கு மரியாதையும் அதிகமா இருக்கும், அதுக்கு மதிப்பும் அதிகமா இருக்கும். அதை ஒருத்தன் கடைப்பிடிக்கும் போது அவனுக்கு பெரிய பெரிய பலன்களை கொடுக்கும். எதையுமே ரகசியமா கடைபிடிக்கிறதுல ரொம்ப விசேஷம் இருக்கு. எதையுமே அம்பலப்படுத்தாம செய்யக்கூடிய விஷயங்களுக்கு பவர் அதிகம். நான் கேள்விப்பட்டது அதுதான், எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், அவ்வளவுதான். இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எதையும் அதுல திருட நம்பிக்கை உண்டாகும். ரகசியமா ஃபாலோ பண்ணும்போது அதுல யாருக்கும் நம்ம அந்தரங்க சாதனைகளை கடைப்பிடிக்கிறத வெளிப்புறமா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சாதாரணமா வேணா பகவத் குணங்களை பேசலாம், சாதாரணமா கீர்த்தனை பண்ணலாம். அந்தரங்கமா ஒரு சாதனை வச்சிருப்போம் இல்லையா, அதை நம்ம எப்பொழுதும் அதை யாருக்குமே சொல்லக்கூடாது எப்பொழுதுமே. ஏன்னா அதுதான் அவனுக்கு சொத்து. அது யாருக்கு சொல்லுவாங்கன்னா, ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குருவோ குஹ்யம் அப்பியுதா, அப்படி நெருக்கமுள்ள சிஷ்யர்களுக்கு தான் உடைப்பாங்களாம். பணிபுடன் சேவை செய்கின்ற உண்மையான சிஷ்யனுக்கு தான் குருநாதர்கள் ரகசியத்தை சொல்லுவாங்க. அதுதான் பெரிய பெரிய பலன்களை கொடுக்கும். எல்லாமே தாறுமாறா போச்சு, எல்லாம் ஏடா உடமா போயிடுச்சு. யார் யார் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அவர்கள் அதெல்லாம் செய்யறாங்க. அப்படி நம்ம என்ன சொல்றது, யாரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அது மாதிரி ஆயிப்போச்சு. பாகவத தர்மங்கள் எல்லாம் அப்படி போயிடுச்சு, ராமாயணம் எல்லாமே அப்படி போயிடுச்சு. எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. நாமளே அப்படிலாம் நிறைய பேருக்கு அது போல பெரிய பெரிய ரகசியத்தெல்லாம் சுலபமா சொல்லியிருக்கோம். அது எத்தனை பேர் பயன்படுத்து, எத்தனை பேருக்கு பயன்படும் நினைக்கிறீங்க? தெரியாது. எதுவுமே ஒரு குரு வழியில உபதேசமாக பெற்றால்தான் எல்லாருக்கும் பூர்ண பலனை கொடுக்கும். நான் ஏதோ 10 பேர் போல சொல்றாங்களே, 10 பிராமணர்கள் இப்படி சொல்றாங்க, நம்ம ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நிறைய நாமளும் போட்டிருக்கோம், நிறைய வீடியோஸ் ஆடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஆனாலும் இதெல்லாம் ரகசியமா பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள் தான். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, முடிஞ்சு போச்சு, அது என்ன பண்ண முடியும், முடிஞ்சது தான். எதுவுமே நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல வரல. ஏன்னா 4 பேருக்கு பயன்படுது இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள், பாகவத விஷயங்கள். ஏன்னா நான் என்ன சொல்றது, என்னை விட பெரியவர் மகாத்மாக்கள்லாம் சொல்லியிருக்காங்க பாகவதம். அது 10 பேர் பயன்படுது, நல்ல விஷயம்தான். பக்தியை பற்றி பேச நல்ல விஷயம்தான். ஆனால் எதுவுமே ஆக மொத்தம் அது நான் பண்ணாலும் தப்பு தான். எதுவுமே ஒரு குரு வழியில வரணும், ஒரு குரு உபதேசமா வரணும். அந்த வித்தை தான் பலிக்கும். அதுதான் நான் டைரக்டா சொல்ல போனா இதான் விஷயம். அது யார் பண்ணாலும் தப்பு, அது நான் பண்ணாலும் அது தப்பு தான். எதுவுமே இது எவ்வளவு பெரிய விஷயம் பாகவதம், சாதாரண விஷயமா, விளையாட்டா சொல்லக்கூடிய விஷயமா? அது உள்ள கதைகளை சொல்லலாம். ஆனா அந்தரங்க ரகசியங்கள் எவ்வளவு இருக்கு தெரியுமா பாகவதத்துல?
அதெல்லாம் வந்து கபில வாசுதேவரே சொல்றாரு. வினயமற்றவனுக்கு சொல்லக்கூடாது, என் பக்தரை துவேஷிப்பவர்களை சொல்லக்கூடாது, பக்தி இல்லாதவங்களும் சொல்லக்கூடாது, நம்பிக்கை இல்லாதவங்க சொல்லக்கூடாது. குடும்ப இல்லற சௌக்கியத்தை பெருசா பேசுறாங்க இருக்க பத்தியா, அவன் பௌதிகவாதி, பரமலௌகிகவாதி, அவனிடத்துல போய் இந்த ரகசியம் சொல்லக்கூடாது அப்படின்லாம் கபில வாசுதேவரே தேவகோதே அவங்க சொல்லியிருக்காரு. அப்படின்னும் போது எப்படி ரகசியங்களை அந்த காலத்துல பாதுகாத்து இருக்காங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. பகவத்கீதையே சொல்லிட்டு கிருஷ்ணர் கட்சியில என்ன சொல்றாரு, பக்தி இல்லாதவங்க சொல்லாத, நம்பிக்கை இல்லாதவங்க சொல்லாத, என்னை துவேஷிக்கிறவங்க சொல்லாத, என் மேல அசூய பாராட்டவங்களை சொல்லாத அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. கடைசியில பகவத்கீதையில கடைசியில முடியும் போது மோட்ச சன்னியாசி யோகத்தில் சொல்லியிருக்க பாருங்க, கிருஷ்ணன் சொல்லியிருக்கா பாருங்க. அப்போ எவ்வளவு ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் பகவத்கீதை, யோசிச்சு பாருங்க இன்னைக்கு. ஆனா அந்த தபசு யார் இடத்துல இருக்கோ அவங்க சொன்னா பழிக்கும், கண்டிப்பா அவர்களுக்கு பிரயோஜனமாகும். அப்படி தபஸ் இல்லாதவங்க, என்ன மாதிரி தபஸ் இல்லாதவங்க சொன்னா யாருக்கு பிரயோஜனமாகும்? யாருக்குமே பிரயோஜனமாகாது. இப்போ சில பிரபுபாதெல்லாம் வெளிநாட்டுல போய் சொல்லிக்கானா அவங்களுக்கு பிரயோஜனமாச்சு. ஏன்னா அவர் தபஸ்வி, அப்படி அந்த அளவுக்கு பகவத்கீதையில நிஷ்டையா இருந்தாரு. பகவத் நிஷ்டையா தான் அப்படிப்பட்ட நாம அவர் பக்தி நிஷ்டையில இருந்தார். அவர் சொன்னா பரவாயில்ல, பல பேருக்கு அது பிரயோஜனம் ஆகும். அவங்க யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாரும் பவித்திரம் அடைவாங்க. அப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த தேசம் தான் நம்ம தேசம், பாரத தேசம். அதனால எதாவது யாராருக்கு சொல்லணுமோ அதை தான் அவங்களுக்கு சொல்லணுமே தவிர, இப்போ நாம சங்கீர்த்தனம் எல்லாரும் பாடலாம். இதுல வந்து எந்த ஒரு ரகசியமும் கிடையாது, இதுல எந்த கட்டுப்பாடு விதிகளும் கிடையாது. இப்போ பாகவதம் பாராயணம் பண்ணாவே சில அதில் பார்த்தா பயமா இருக்குதெல்லாம் நினச்சா. பாகவத பாராயணம் பண்ணாவே மகாத்மத்தில் பார்த்தா அவ்வளோ விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது அப்படின்னு போட்டிருக்கு. அந்த விதிமுறைகள்லாம் பர்ஃபெக்டாக கடைபிடிச்சு தான் பாகவத பாராயணமே பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்படின்னும் போது நம்ம எவ்வளோ பயப்பட வேண்டியது இருக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஆனால் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் சுருங்கமாவது நம்ம முக்கியமான விஷயமாவது நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா பாகவத மகாத்மம் சொல்லியிருக்கு, பாராயணத்துக்கு சில விதிமுறைகள் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதான் மகான்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாத்தையும் எல்லாமே ஃபாலோ பண்றது இல்லை, எல்லாமே தாறுமாறா போச்சு. என்ன வேணா பண்ணலான்ற மாதிரி ஆயிப்போச்சு. எப்படி வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், யார் கேட்க போறாங்க நம்மள அப்படின்னு ஆயிப்போச்சு. அந்த தவறுதல செய்தவன் நானும் ஒருத்தன் தான், நானும் ஒருத்தன் அந்த தவறுதல் செய்தவன் தான், அதை மறுக்க முடியாது. அப்போ ரொம்ப வருத்தப்பட்டேன், ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. சரி, இப்போ ஆரம்பிச்சிட்டோம் இந்த மூல பாராயணம். அந்த ஒரு நாள் பாராயணம் பண்ணி முடிச்சுட்டு ஏன் பாராயணம் பண்ணலன்னா அதான் காரணம். இது மாதிரி இது போல நம்ம பண்ணலாமா, சரி ஆரம்பிச்சிட்டோம், அதனால அதை எப்படியாவது முடிக்கணும். ஏற்கனவே பாராயணம் பண்ணி விட்டுருக்கோம். முதல் நாள் இன்னும் ஒரு 6 நாள் பாராயணம் பண்ணி முடிச்சிடலாம், அவ்வளோதான் முடிச்சுட்டு. இனிமேல் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படின்னு மகான்கள் சொல்லியிருக்காங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணணும், அதான் முறை. அதை விட்டுட்டு நம்ம எப்படி வேணா இருக்கலாம், எப்படி வேணா பண்ணலான்னு சொன்னா அது தர்மம் இல்லை. அதனால ரகசியங்கள் பாதுகாக்கப்படத்தான் வேண்டும் கண்டிப்பா. உண்மையிலே அந்த காலத்துலலாம் வந்து மகான்கள்லாம் அப்படித்தான் இருந்திருக்காங்க. வேதங்களை அத்தியனம் பண்ணா கூட அந்த வேதங்களை வந்து அது எத்தனை விதமா சொல்லியிருக்காங்க தெரியுமா? வேத அத்தியனம் பண்ணா பெரிய விஷயம் இல்லையா, அந்த வேதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சிடணுமா. அந்த வேதத்துல அர்த்தம் தெரிஞ்சா போதும், அதுல யாருன்னா சந்தேகம் ஏற்பட்டு அந்த சந்தேகத்தை போக்கக்கூடியவங்களா இருக்கணுமா. அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணி மரணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, மனப்பாடம் பண்றாங்க இல்லையா, அதுல வந்து அர்த்தம் தெரிஞ்சிடணுமா. அர்த்தம் தெரிஞ்சா மட்டும் போதாதான், அதுல ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டு அந்த சந்தேகத்தை போக்கக்கூடிய அளவுக்கு இவன் அந்த வேதத்தை அப்படி கத்துக்கணுமா. அப்போ அது மட்டும் போதாது, அதை தன் வாழ்க்கையில கடைபிடிக்க கூடியவனா இருக்கணுமா. அவன் தான் எல்லாரோட உயர்ந்தவனா, அப்படியேப்பட்ட பிராமணன் தான் உயர்ந்தவன் அப்படின்லாம் சொல்லியிருக்கு சாஸ்திரம். அப்படிலாம் எவ்வளவு பெரிய விஷயங்களை சொல்லியிருக்கு தெரியுமா. அந்த ரகசியங்களை அப்படி பாதுகாத்து அவன் கடைப்பிடிக்கக்கூடிய அளவுக்கு அது அந்த ஆத்மாவுக்குள்ள அந்த வேதமானது உள்ள நுழைஞ்சிடணும். அந்த ஆத்மாவோட ஆத்மாவா கலந்துடணும். அப்போதான் அந்த தர்மங்கள்ல செவ்வனே எங்கேயாவது சந்தேகம், எப்போ கர்மகாண்டங்கள் என்ன சொல்லியிருக்கு, இந்த கிரியானுஷ்டானம் என்ன சொல்லியிருக்கு, இந்த இடத்துல இப்படி உபாசன காண்டங்கள்ல இப்போ இந்த யாகம் எப்படி பண்ணணும், அதுல என்ன தர்மலோகம், அதுல என்னென்ன அதுல என்னென்ன கிரியானுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு, என்னென்ன திரவியங்கள்லாம் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கு, அதெல்லாம் சந்தேக விபரீதம் இல்லாம அவன் தெரிஞ்சு வச்சிருக்கணுமா ஒரு பிராமணன். அப்படி பட்டவன் தான் வேத பண்டிதன்.
அப்போ அப்படிலாம் அந்த காலத்துல இருந்திருக்காங்க. அவர்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது, கிளியரா இருப்பாங்க, அவங்க தெளிவா இருப்பாங்க. அப்படி வேதாத்தியனம் பண்ண பிராமணர்கள்லாம் அந்த காலத்துல இருந்திருக்காங்க. அவர்கள் வாழ்க்கையில கரெக்டா அது அனுஷ்டானத்துல பக்காவா அனுஷ்டானம் பண்ணுவாங்க அவங்களாம். அப்போ அவர்கள் வாக்குல ஒருத்தன் வேதம் அத்தியனம் பண்ணான்னு சொன்னா அந்த அப்படியே கற்பூரம் மாதிரி அவனுக்கு பிடிச்சிக்கும். அவன் அந்த வேத தர்மத்தை, அந்த வேதத்தை அப்படி ரட்சித்து வந்த தேசம்தான் நம்ம தேசம். பிராமணர்கள்லாம் அப்படி காது வழியா அதெல்லாம் எழுதி வைக்கல. ஏன்னா எழுதி வைக்க வேண்டிய விஷயம் இல்லை. இதெல்லாம் ரகசியமா ஒரு குரு வழியில கத்துக்க வேண்டிய விஷயம் இந்த வேதம்ன்றதுனாலதான் ஸ்ருதிகள்னு சொல்றேன் இல்லையா. அதனால்தான் அதெல்லாம் ஸ்ருதிகள், அந்த ஸ்ருதி வழியா காது வழியா வந்ததுதான் வேதம். அப்படி ரகசியங்களை பாதுகாத்தது. அதனாலதான் வேதத்துல எல்லாருக்கும் அதிகாரங்கள் கிடையாது. அப்படிப்பட்ட, ஏன்னா அதில் தவறா உச்சரிச்சிடக்கூடாது, அதுல அர்த்தமும் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சு அப்படி படிச்சு அப்படி வேதம்லாம் அத்தியனம் பண்ணா அந்த வேதங்கள் அவங்களுக்கு பெரிய தபஸ் பலனை கொடுக்கும். அவர்களால் எந்த பில்லி சூனியம் அது இது பேய் பிசாசு எதுவுமே கிட்ட அண்டாது. அவங்களுக்கு என்ன வேணாலும் செய்ய முடியும் அவங்களால, அந்த பிரம்ம தேஜஸ்னால. அது ராமாயணத்துல பார்க்கணும் இல்லையா, வசிஷ்ட மகரிஷி அப்படிப்பட்ட பிராமணர் க்ஷத்ரியனாகிய விஸ்வாமுத்திரர் வசிஷ்டர் இடத்துல சண்டை போடும்போது தோத்து போயிடுறாரு. பல தடவை சண்டை போடுறாரு. ஆனாலும் அவருடைய அஸ்திர சஸ்திரங்கள்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த மந்திரமுடைய பிராமணன், அந்த பிரம்ம பாகமாகிய வேதம் அவரிடத்துல இருக்கிறது, அந்த உண்மையான பிரம்மம் அவரிடத்துல இருக்கிறதுனால அந்த வேதம் அவரை ரட்சிக்கின்றது. வேதமே கவசமாக ரட்சிக்கின்றது வசிஷ்ட மகரிஷி. அப்போ அந்த பிராமண தன்மை தான் வசதி. சத்திரிய பலத்தை விட பிரம்ம பலம் தான், பிரம்ம தேஜோ பலம், பிரம்ம தேஜஸ் பலம் தான் பெரிய பலம் அப்படின்னு விஸ்வாமுத்திரர் புரிஞ்சுட்டு அப்பதான் தான் பிரம்ம ரிஷி ஆகணும்னு, தான் பிரம்ம ரிஷி பதவி அடையணும்னு ஆசைப்பட்டார் விஸ்வாமுத்திரர். பார்க்குறோம், சரித்திரம் வருது இல்லையா. அப்போ பிரம்ம தேஜஸுக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னா அந்த பிராமணன் எப்படி வாழணுன்றத அந்த வசிஷ்டரை பார்த்து நம்ம அந்த ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ரகசியங்களை ஒரு குரு வழியா கத்துக்கிட்டு அந்த வழியில முன்னேற்றம் அடைஞ்சா அந்த வித்தை பலிதமாகும். தான் தோன்றித்தனமா தானே ஏதோ ஒண்ணு பிடிச்சு நம்ம ஏதோ ஒண்ணு கண்டதே காட்சி கொண்டதே கூட, நான் இந்த மந்திரம் சொல்லுவேன், அந்த மந்திரம் சொல்லுவேன், அந்த கோயிலுக்கு போவேன், இந்த கோயிலுக்கு போவேன், நான் அந்த சாமி கும்பிடுவேன், இந்த சாமி கும்பிடுவேன், நான் அத்தனை மகான் இல்லை, நம்மளுக்கு என்னென்ன மனசு தோந்தோ அந்த மகான்களுக்கு போவேன், இந்த மகான்களுக்கு போவேன், பல குருமார்கள் போய் ஆசிரிப்பேன், பல புஸ்தகங்களை படிப்பேன், நான் இப்படியே இருப்பேன், நான் டிவியும் பார்ப்பேன், நான் பௌதிகமாக நான் வம்புத்தம்பும் பேசுவேன், அவன் பகவத் விஷயத்தும் பேசுவேன். அப்படின்னா என்ன இதுதான் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டு தான். இன்னைக்கு இப்படிதான் போயிட்டு இருக்க வாழ்க்கைலாம். அப்போ இவர்கள் கத்துன்ற வித்து, இவர்கள் படிக்கிற படிப்பு என்ன பிரயோஜனப்படும் சொல்லும் பார்க்கலாம். ஒரு விஷயத்துல ஒண்ணு கான்சென்ட்ரேட் பண்ணி அதுலயே தீவிரமா போனோம்னா அது ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு குரு வழியா வரணும். எல்லாமே வந்தா தான் அந்த வித்தைக்கு பவரே அதிகம். அதுல நிறைய ராமநாமம் ஜெபிச்சிருக்காரு. அவர் வாக்குல நம்ம ராமநாம உபதேசம் வாங்கினா நம்ம ராமநாமம் பயங்கரமா பவரா இருக்கும். அதுதான் ஒரு குரு வழியா. ஏன் ராமான்னு ஒரு தெரியாதா? கபீர்தாஸுக்கு சொல்ல தெரியாதா? தானே ராமநாமான்னு சொல்லிடலாமே, குரு கூட தேவையில்லையே. அப்ப ஏன் ஒரு குரு உபதேசம் பெற்றார்? அந்த காலத்துல இருக்கிற நம்ம சொல்றோம் முஸ்லீம் சொல்றோம், அந்த காலத்துலலாம் அப்படி தெய்வங்களை அப்படி குருமார்களை அப்படி மதிச்சிருக்காங்க பாருங்க. யோசிச்சு பாருங்க. ஹரிதாஸ் தாகூர் யாரு? அவரும் முஸ்லீம் தான். ஆனா நாமத்தை பிடிச்சிருந்தார் பாருங்க. எப்படின்னா ஒரு குரு உபதேசம் மூலமா. அதே மாதிரி கபீர்தாசரும் ஒரு குரு உபதேசம் மூலமாக ராமநாமத்தை பிடிச்சிருந்தார். அப்போ அவரால் குருவாலேயே சமாளிக்க முடியாத ஒரு மந்திரவாதியை கபீர்தாசர் சுலபமா சமாளிச்சார். இதுதாங்க ஒரு உபதேசமா எதுவும் பெறது தாங்க ரொம்ப விசேஷம். எனக்கு பாகவதம் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி வாக்குல இருந்து பாகவதம் கேட்டதுதான் உபதேசம். அவருடைய அனுகிரகம் கட்சிது. அதனாலதான் பாகவதம் என்னால இந்த ஒரு 4 அக்ஷரம் படிக்க முடியுதுன்னா அந்த மகாத்மா போட்ட பிச்சை, அவர் கொடுத்த அனுகிரகம் தான், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ராமநாமாவும் ஒரு குரு மூலமாக பெற்றேன். பகவானே குருவா இருந்து எனக்கு வழி நடத்துறான். இது மாதிரி மகான்கள் இடத்துல போய் பல உபதேசங்களை பெறும்படி அனுகிரகம் பண்றான். இல்லை, உண்மையிலே சொல்றேன், இது எப்படிலாம் பாதுகாக்கப்பட வேண்டிய ரகசியங்கள்.
எவ்வளோ விஷயங்கள் வந்து எல்லாம் தெரியும், ஆனால் அனுஷ்டானத்தில் இல்லாதனால நம்ம கவலைப்படுறோம். உலக வாழ்க்கையில் நம்ம துன்புறத்துக்கு காரணம் என்ன? நம்ம கற்ற வித்தையே கடைபிடிக்காதது தானே காரணம். கற்ற வித்தையை கடைபிடிக்காதது தான் நம்ம துன்பப்படுறதுக்கு காரணம். கற்ற வித்தை ஏன் பலிதமாகலைன்னா அது சரியான ஒரு குரு வழியில வரல. அது சரியான ஒரு குரு வழியில வந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு அந்த கொஞ்சம் விஷயம் நீ கத்துருந்தாலும் கூட அது உனக்கு அனுஷ்டானத்துல வந்திருக்கும். பிரயோஜனம் இருக்கணும், பிராக்டிக்கலா இருக்கணும். சொல்றது புரியுதா? 1000 வேதாந்தம் பேசலாம், 1000 வேதாந்தம் பேசலாம், 1000 உபன்யாசம் பண்ணலாம், ஆனா வாழ்க்கையில அதை கடைப்பிடிக்கிற நெறி இருக்கு பத்தியா, அது அவ்வளவு லேஸ்ல வந்துடாது. சமயத்துல சொல்றனு கோபம் வந்துடும், அங்க பொறுமையை கடைப்பிடிக்க மாட்டேன். அப்ப நீ பேசி என்ன பிரயோஜனம்? திதிக்ஷவான்னு 1000 தடவை படிச்சிருந்து 1000 தடவை பாகவத திதிக்ஷவா காரணிக்கான கருணையே இல்லையே உங்கள, பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மையே இல்லையே. மைய அனன்ய பாவம், அனன்ய பக்தி கிருஷ்ண பக்தி மட்டும் பண்றிய, எல்லாம் என்னோட எல்லா பக்தியும் பண்றிய. அப்ப அனுஷ்டானத்துல இல்லாம நீ படிச்சு என்ன பிரயோஜனம்? இல்ல என்ன நான் சொல்றது புரிஞ்சுக்கணும். பகவத்கீதை நம்ம 1000 ஸ்லோகங்கள் 74 ஸ்லோகம் படிக்கிறோம். இருந்தாலும் அதை சொல்ற ஒரே ஒரு ஸ்லோகத்தை கடைபிடிச்சாலே நம்ம லைஃப் எங்கேயோ போயிருக்கோம். அதனால உங்களுக்கு சொல்ல நானே எனக்கே நான் சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு விஷயம் எவ்வளவு ரகசியமான விஷயங்கள், இதெல்லாம் வந்து அடையறதுக்கு எவ்வளவு சிஷ்யர்கள் இந்த ரகசியத்தை பெறத்துக்கு குருமார்களுக்கு எவ்வளவு சேவைகள் பணிவிட பண்ணியிருப்பாங்க. எழுத்தறிவு படிப்பறிவு இல்லாதவங்கெல்லாம் குருநாதரையே ஆசிரிச்சு அவர்கள் மூலமாக அந்த வித்தையை கற்று அதற்கு பிறகு உண்மையிலே சொல்லட்டுமா, இனி யூடியூப்ல நிறைய பாகவதம் வந்துச்சுங்க. ஆனா இதுல பாகவதம் கேட்கறத விட நான் ஓடி ஓடி போய் கேட்டேன் பத்தியா பாகவதம். பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்குல ஓடி ஓடி போய் மயிலாப்பூர்ல சாய் சமாதியில ஏடிந்துமேல அந்த தேடி தேடி போய் நான் அந்த ரகசியமா அப்படிப்பட்ட விஷயங்களை போய் கேட்கட்டும் பத்தியா. அன்னைக்கு இருந்த பாகவத ருச்சி இன்னைக்கு நிறைய பேர் பாகவதம் சொல்றாங்க, இன்னைக்கு இல்லையே கிடையாது, இன்னைக்கு கிடையாது. சுத்தமா சொல்ல போனா உண்மையை ஒத்துந்தானே தெரியணும். அன்னைக்கு வந்து தேடி தேடி போய் நான் பாகவதம் கேட்கறதுக்கு அப்படி ஓடுவேன். அன்னைக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம் இன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு அது ரகசியமா தான் இருக்கும். அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த பாகவதம் கிடைக்கும். அதுவும் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்குல அந்த அழகா சொல்லுவார் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நாம ஜாக்கிரதையா கவனிச்சாதான் அதை புரிஞ்சிக்க முடியும். அப்போ கிடைக்கலையேன்னு ஏங்கி அப்புறமா கிடைக்குது பாருங்க, அதாங்க செம்ம டேஸ்ட். அந்த பக்தி இன்னைக்கு சுலபமா கிடைச்சிச்சுங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் விட கிடைச்சிச்சு. அது பலவிதமான பாவங்கள்லாம் சொல்றாங்க, ஒரு ஸ்லோகத்துக்கு என்னென்னவோ சொல்றாங்க. ஆனாலும் சந்தோஷம், சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அந்த பக்தி வரமாட்டேங்குது. என்னதான் யூடியூப்ல கேட்டாலும் நேரடியா ஒரு மகாத்மா முன்னாடி உட்காந்து அவருடைய சாநித்தியத்துல உட்காந்து கேட்கிற மாதிரி வரவே வராது. தேடி போய் அந்த குருமார்கள் எங்க சொல்றாங்க பாகவதம்னா அதுக்கு எப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் சீட்டை பிடிச்சு முன்னாடி போய் உட்காந்துடணும். எப்போ சொல்லுவாரு அடுத்தது என்ன சொல்ல போறாரு, அந்த புஸ்தகத்தை திறந்து வச்சு ஃபாலோ பண்ணும்போது அவர் சொல்ற அந்த விஷயத்த ஜாக்கிரதையா சாவதான தயாசுணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கவனத்தோட கேட்கணும். அந்த சத்தை எனக்கு எத்தனை பேர்கள் இருக்கு, நான் எனக்கு நானே சொல்லிக்கிறேன், என் கலையும் இல்லை, உண்மையை சொல்றேன். ஆனா இதுல ஏன் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்னா நம்ம எல்லாருக்குமே இது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். மகான்கள் வந்து கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். அப்படியே கிடைச்சாலும் அவர்கள் வாழ்க்கையில வரக்கூடிய விஷயத்த நாம அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். அது வந்து ஏதோ கேஷுவலா ஏதோ கதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா சாதாரண பேச்சு அதை எடுத்துக்க கூடாது. அதெல்லாம் மந்திரங்கள் போல, மகான்கள் வாக்குல வர்றது மந்திரங்கள் போல. அது ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சு ஒவ்வொரு வார்த்தையா அதை அவர் எவ்வளோ ஃபாஸ்டா சொன்னாலும் அதுல சில விஷயங்கள் நம்மளுக்கு கிளிக் ஆகும். அது கிளிக் ஆனது நம்ம வாழ்க்கையில் நமக்கு சமயத்துல ஆபத்துல உதவும். அது நம்மளுக்கே தெரியாது அந்த ரகசியம். அவர் மகாத்மாக்கள் சொல்லும்போது அது சமயத்துல அன்னைக்கு நம்ம காதல் விழுந்துடும், அதை மனசுல வச்சுன்னு இருப்போம். பின்னாடி ஒரு ஆபத்து காலத்துல அந்த வார்த்தை உதவும். அப்ப நம்மளை காப்பாற்றும். அது அப்பதான் புரியும் நமக்கு, ஆஹா அந்த மகாத்மா சொன்ன விஷயம் நம்ம கடைபிடிச்சதுனால இன்னைக்கு நம்ம தப்பிச்சோம், இன்னைக்கு பிரச்சனை இருந்து நம்ம விடுபட்டோம் அப்படின்னு அப்பதான் புரியும். அது வரைக்கும் புரியாது.
ஒரே குருவா இருக்கணும். அந்த குரு இடத்துல உண்மையா ஆசிரிக்கணும். அவர்கள் சொல்ற வார்த்தைகளை மந்திரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் நாம படிச்சதுக்கு பலன். நீங்க நிறைய படிக்க வேணாம். குருநாதர் சொல்றார், மகாத்மா வாக்குல கேட்டோம்னா அதுல ஒரு 2 ஸ்லோகம் 3 ஸ்லோகம் அவர் சொன்னார்னா அது தபஸ்ல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள். அது நமக்கு பிராக்டிக்கலா நம்மளுக்கு பெரிய அனுபவத்தை கொடுத்துரும். நமக்கு எல்லாமே நமக்கு என்னங்க இல்லை பாகவதத்துல ராமாயணத்துல நமக்கு என்ன இல்லை? நமக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. அப்ப ஏன் நம்ம துன்பப்படுறோம்? அப்ப ஏன் இந்த இல்லற கவலைகள்ல போய் மாட்டின்னு முழிக்கிறோம்? ஏன் கஷ்டப்படுறோம்? ஏன்? நமக்குள்ள புஸ்தகம் நிறைய மூட்டையா புஸ்தகம் இருக்குது வீட்டுல. பெரிய பெரிய பாகவத புஸ்தகம் இருக்கு, பெரிய ராமாயண புஸ்தகம், நம்மளுக்கு CD இருக்கு, நம்மளுக்கு யூடியூப் இருக்கு, நிறைய மகாத்மாக்கள் பாகவதம் சொல்லியிருக்காங்க. அப்ப ஏன் கவலைப்படுறோம்? நம்ம இல்லற கவலைகள்ல ஏன் நொந்து நூலா போறோம், நொடிஞ்சு போறோம்? ஏன் ரொம்ப அவஸ்தைப்படுறோம்? ஏன் சொல்லுங்க பாக்கலாம். அப்போ இவ்வளவு எல்லாம் கிடைச்சிச்சு, கிடைச்சதுனாலயே அது மேல அலட்சியம். கிடைக்காத இருந்தா நம்ம தேடி ஓடி இருப்போம். அதனாலதான் எல்லாமே ஒரு குரு மூலமாக, ஒரு மகாத்மா மூலமாக பெற வேண்டும். ஒரு குரு உபதேசமாக பெற்றால்தான் அது பெரிய பலனை கொடுக்கும். நம்ம வாழ்க்கையை திசை திருப்போம். ஒரு குரு இல்லைன்னா தாறுமாறாத்தான் போகும் நம்ம கற்ற வித்தைகள் எல்லாம். எதையுமே ஒரு குரு மூலமாக நாம எடுத்துக்கொண்டால்தான் அது மந்திர பலமாக செயல்படும் நம்ம வாழ்க்கையில. நான் சொல்றது ஏதோ வளர்றேன். ஆனாலும் இது யாருக்கோ சில பேருக்கு பயன்படுறதுக்காக தான் நம்ம இதை சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. ரகசியங்கள் பாதுகாக்கப்படத்தான் வேண்டும். எல்லாருக்கும் எல்லாம் தெரியக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லாம போகக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். தெரியக்கூடாதுக்காக சொல்ல, தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லாம போகக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அது எப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு முறை இருக்கு இல்லையா, அந்த முறையில தெரிஞ்சுக்கணும்னுக்காக சொல்றேன். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கையில நாம பெரிய உன்னத ஸ்திதி அடைய முடியும். நீங்க இன்னைக்கு 10 பைசா இல்லாம இருக்கலாங்க, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கலாம். ஆனா உங்க நிம்மதி மட்டும் உங்க கையிலிருந்து பறிக்க முடியாது, உங்க சாந்தி மட்டும் உங்களிருந்து பறிக்க முடியாது. நீங்க ஒரு குருவால தான் ஒருத்தன் பூர்ணத்துவம் அடைகிறான் அப்படின்ட்டு கிருஷ்ணர் பாகவதத்துல குசலங்களை சொல்லும்போது சொல்றாரு. அப்போ பட்னி கிருஷ்ணன் சந்தோஷமா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. சாந்திபனி குருகுலத்துல இருந்தவர் தான் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணர் சந்தோஷமா இருந்தார், துவாரகாதீசன் அவர் சந்தோஷமா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. சொல்ல போனா அவர் தான் நிறைய தொல்லைகள் கட்டின்னு இருந்தார். இந்த சால்வன் சண்டைக்கு வருவான், நரகாசுரனை ஜெயிக்கணும், பல தொல்லைகள் அவஸ்தப்பட்டார். ஜராசந்தங்களை போய் யுத்தம் பண்றது, 17 தடவை அவன் சண்டைக்கு வந்தது, காளையை அவனு போய் வதம் பண்ணது, நிறைய பிரச்சனைகளே கிருஷ்ணருக்கு தான். அவருக்கு துவாரகாதீசன் பேரே தவிர ஆனா பிரச்சனைகள் பார்த்தா நிறைய கிருஷ்ணருக்கு தான். ஆனா அதுக்கு நடுவுல அவர் சாந்தியா இருந்தார். ஆனா இவருக்கு என்னன்னா எந்த தொல்லைகளும் இல்லை குசலருக்கு. ஆனா ஏழ்மை வாட்டி எடுக்குது, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. பல நாளுக்கு ஒரு நாள் தான் உணவு கிடைக்குமா. நம்மளும் ஒரு நாளைக்கு பல வேளைகள் சாப்பிட்றோம் இல்லையா, பல நாளைக்கு ஒரு வேளை தான் ஒரு உணவு கிடைக்குமா குசலருக்கு. ஆனா இவர் எப்படி இருந்தாருன்னா பூர்ணமா இருந்தாராம், சந்தோஷமா இருந்தாராம். எப்படி இருக்க முடிஞ்சதுன்னா கிருஷ்ண கதைகளை பேசி குருவனுடைய பூர்ண சாந்திபனி குருகுலத்துல வாசம் பண்ண சாந்திபனி குருவனுடைய பூர்ண அனுக்கிரகத்தினால அவர் ஆனந்தமா திருப்தியா இருந்தார். ஏழ்மையிலையும் அது ஏழ்மையை உணராமல் இருந்தார். அதனால வாழ்க்கையில உலகத்துல எல்லாமே அனுகூலமா இருக்காதுங்க. சொல்ல போனா பிரதிகூலமா தான் நிறைய இருக்கும். எல்லாமே நம்மளுக்கு ஏத்த மாதிரி நடக்கவே நடக்காது, அது மட்டும் கேரண்டியா இருங்க. சர்வத்திர வியசனாபகத்தியா. நம்ம இங்கிருந்து அங்க போயிட்டா நம்ம நிம்மதியா இல்லாம், அங்கிருந்து அண்ணாண்ட போயிட்டா இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு நம்ம நினைப்போம். இதை விட அதை செய்தா நம்ம சந்தோஷமா அடைவோம். இங்கிருந்து அங்க போயிட்டா இவர்கள் முகத்துல முழிக்காம நம்ம எஸ்கேப் போயிட்டா நம்ம சந்தோஷமா இருந்துடலாம் அப்படிலாம் நினைப்போம். நடக்கவே நடக்காது. எங்க போனாலும் துன்பம் துரத்துட்டே வரும், கர்ம வினையானது துரத்துட்டே வரும். இடையூறுகள் எப்படி வேணாலும் ஏற்படும். வீட்டை விட்டு வெளியே வந்தா நம்ம சுதந்திரமா பக்தி பண்ணலாம்னு நினைச்சார் பரத் யோகேஸ்வர். அங்க மான் மூலமாக அவருக்கு தடங்கள் ஏற்படுது பத்தியா.
அதனால நம்மளுக்கு இடையூறுகள் எப்படி வேணாலும் வரும். அதனால ஒரு இடத்த விட்டு இன்னொரு ஓடுறதுனாலையும் எங்க சர்வத்திர வியசனாவகத்தியா அப்படின்ட்டு ரிஷபதி அவர் சொல்றாரு. சர்வத்திர எல்லா இடத்துலையும் துன்பம் வரதான் செய்யும். தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு புத்திசாலி. அதனால அப்போதைக்கு பரிகாரமா இருக்கலாம். ஆனாலும் அங்கேயே கொஞ்ச நாள் இருந்தோம்னா அங்கேயும் வேற விதத்துல பரிகாரம். அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு இப்படியே மாத்தி 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 இத்தனை இடத்துக்கு ஓடுவீங்க நீங்க நிம்மதி தேடி. அங்க பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு உணரத்துல ஓடுறோம், உணரத்துல பிரச்சனையா இருக்கு உணரத்துல ஓடுறோம். இப்ப எப்படி எத்தனை இடத்துல ஓட முடியும்? அதனால என்ன சொல்றேன்னா, எதுவுமே ஒரு குரு மூலமாக பெறக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப விசேஷம். அப்போ நம்ம ஒரு ஸ்லோகம் படிச்சாலும் அர்த்தமா இருக்கும். எல்லாம் நமக்கு பகவான் கொடுத்துட்டாரு. அதனால ஏழ்மை முக்கியம் இல்லை. இப்போ குசலோபாக்கியனை பத்தி சொன்னேன். என்னன்னா, ஏழ்மையில இருந்தார், ஆனா அவர் சந்தோஷத்தை குறையல, அவருடைய பக்தி குறையல, கிருஷ்ண பக்தி குறையல, அதிகமா தான் ஆச்சு. அதுதான் கிருஷ்ண சொல்றாரு, நீ குருனுடைய ஆசீர்வாதத்தினால் நீ பூர்ணமா இருக்கிற, அதனாலதான் நீ கவலைப்படல எதுக்கும். இவைகள்லாம் வெளிப்புறமாக பசி தாகம் இதெல்லாம் தேகத்துக்கு தானே. தேகேன ஜாதசிய ஹிமே நசந்தி அப்படின்னும் போது அந்த நிலையில எப்படி இருக்க முடிஞ்சது குசலராலேயோ குசலர் குடும்பத்தினாலேயோ அப்படின்னா, அதுதான் குரு அனுக்கிரகம். சாந்திமணி குரு மொழி சாந்திமணி முனிவராகிய குரு அனுக்கிரகத்தினால அந்த பரிபூர்ண தன்மையால் அவரால் இருக்க முடிஞ்சது. சரி, பசிதாகத்தினால் வாட்டப்பட்டார், ஆனா வாட்டப்படாம அவர் பூர்ணமா இருந்தாருன்னா, அவருக்கு எந்த தொல்லைகளும் இல்லாம இருந்தாருன்னா குரு அனுகிரகம் சொல்றாங்க. இவர் எல்லா தொல்லைகளோட இருந்தாரு கிருஷ்ண பரமாத்மா, ஆனா எதனால சாந்தி அடைஞ்சாரு? அதுவும் குரு அனுகிரகம் தான்றாரு. நம்ம ரெண்டு பேருமே குருவனுடைய அனுகிரகத்தினால பூர்ணமாக இருக்கின்றோம் அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்றாரு குசல பாக்கியத்துல பார்த்தா. அதனால பகவானே சொல்றான்னும் போது நம்ம பார்க்கணும். அப்போ எதுவுமே ஒரு மகாத்மாக்கள் அந்த தபஸ்ல இருக்கிறவங்க அவர்கள் வாக்குல நம்ம பெறக்கூடிய விஷயம்தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம், பல குருமார்களை ஆசிரிக்க கூடாது. பல குருமார்களை ஆசிரிச்சா என்னன்னா, இவர்களிடத்துல நம்ம நம்பணும், இவரை விட இவர் வசத்தியா, அவரை விட இவர் வசத்தியா அப்படின்ற ஒரு கணக்கு போடாது. அந்த அபச்சாரம் பண்ணிட்டோம் நாம். அது பெரிய அபச்சாரம். அது அப்படிலாம் யாரையும் குறை சொல்லக்கூடாது, யாரையும் வசத்தியா பேசக்கூடாது. எல்லாமே அவங்கவுங்க ஒரு குருடத்துல ஒரு விஷயத்த கத்துன்னு இருக்கலாம். அந்த விஷயம் இன்னொரு குரு சொல்லாம இருக்கலாம். அதனால அவரை மட்டமா நினைச்சிட கூடாது. இவரிடத்துல இருந்து அதை விட ஸ்பெசிஃபிக்கா வேற விஷயம் இருக்கும். அந்த விஷயம் அவரிடத்துல கிடைக்காம இருக்கலாம். அதனால இவர் வசதி என்றோ அவர் குறைச்சல் என்றோ, அவர் வசதி என்றோ இவர் குறைச்சல் என்றோ நம்ம நினைக்கிறது மகா பாவம். அதை செய்யவே கூடாது. ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய விஷயம் இன்னொரு இடத்துல கிடைக்கலன்றதுனால எந்த குரு, அதனாலதான் சொல்ற, பல குருமார்களை ஆசிரிச்சா பல விஷயங்கள்ல என்னன்னா நம்ம பேதளிப்போம், புத்தி குழம்பிடும். என்னடா இது இங்க சொல்ற மாதிரி அவங்க சொல்ல மாட்டாங்க, அதுதான் வசதி, இது வசதி இல்லை அப்படிலாம் சொல்லவே கூடாது. அப்படிலாம் சொல்லவே கூடாது. அந்த வழி வேற, இந்த வழி வேற. ஒரே பாகவதம் தான். ஆமா, அவங்க சொல்ற முறை வேற. ஆனா விஷயம் என்னன்னா பகவான் அடையிறது தான். அது உனக்கு புரியலன்னு வச்சுக்கோ, உனக்கு புரியலன்னா வச்சுக்கோ, ஆனா அது குறை சொல்லாது. இது அத்வைதமா அதெல்லாம் நீ பேதம் பார்க்காது. ஆனா ஒரே குரு இடத்துல உனக்கு எங்க பிடிச்சிக்கோ அங்க இரு, ஒண்ணு வேணாம்னு சொல்லல. ஆனா அதுக்காக மற்ற குருமார்களை குறை சொல்லக்கூடாது. உன்னுடைய குருவை நீ நல்லா போற்றி புகழ், அந்த குரு சொன்ன வழியே உபதேசமும் நல்லா வாங்கிக்கோ. ஆனா அவரிடத்துல நம்ம குறை கண்டுபிடிக்கிற பத்தி அதை விட்டுடு. அந்த குறை சொல்லாம அவர் சொல்றது எல்லாமே மந்திரம்னு எடுத்துன்னு அந்த வழிமுறைய சரியா ஃபாலோ பண்ணா போதும். அதையே பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணா போதும். மற்றவர்களை யாரும் நிந்திக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுவும் மற்ற பெயர்களை சொல்லி நிந்திக்கிறது கூட கூடாது. இந்த குருமார் அப்படி இல்லை, இது அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த குருமாரு உள்ள சிஷ்யர்கள் போய் கேட்டுப்பாரு, என்னுடைய குருநாதர் மாதிரி யாருமே இல்லைன்னு அவங்க தான் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ அவரு அந்த அளவுக்கு குருவை நேசிக்கிறாங்க, அந்த அளவுக்கு குரு இடத்துல அவ்வளவு விசுவாசமா. அப்படிதான் இருக்கணும். உனக்கு வேணா ஒரு பெரிய குருமாரா இல்லாம இருக்கலாம், உன்னுடைய குரு பெருசா இருக்கலாம். அதனால அவங்களுடைய சிஷ்யரை போய் கேட்டதுன்னு தெரியும், ஆஹா என் குருநாதர் மாதிரி வரமாட்டார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்பதான் உனக்கு
புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு ஏதோ ஒன்று கிடைச்சதுன்றதுனால மற்றவங்களுக்கு எதுவும் கிடைக்கலன்னு அவங்கள போய் நம்ம கிரிட்டிசைஸும் பண்ணக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது, பரிகாசம் பண்ணக்கூடாது, அவர்களை தாழ்த்தியா நினைக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம எல்லாருமே ஒரு நமஸ்காரம், எல்லா சகல சாது மண்டலிக்கு ஜெய், சகல சாது மண்டலிக்கு ஜெய், சகல சாது மண்டலிக்கு ஜெய். எல்லா சாதுக்களுக்கும் நம்ம ஜெயகோஷம் போடணும், எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணணும். உனக்கு இந்த வழி பிடிச்சிருக்கு, தாராளமாக அந்த வழியை விட்டு வேற எதுவும் மாறாத. அந்த ஒரு வழியிலேயே நம்ம ஏற்கனவே அடிக்கடி தான் சொல்றோம், நாம ஒரே வழியில போ, ஒரே குருவாடத்துல போய் அபியாசம் பண்ணிக்கோ, நல்ல வித்தையை கத்துக்கோ. அதை கேட்காதவங்களுக்கும் சொல்லாத, விருப்பம் இல்லாதவங்களும் சொல்லாத, பக்தி இல்லாதவங்களும் சொல்லாத. அவங்க பிரச்சாரம் பண்ண சொன்னாங்கன்னா பிரச்சாரம், அந்த குருமார்கள் பிரச்சாரம் பண்ண சொன்னாங்கன்னா பிரச்சாரம் பண்ணு, இல்லை யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அது பெரிய விஷயம். அதை நம்ம கிரகிக்கிற நம்ம மனப்பான்மையை பொறுத்து இருக்கு. அது நீ எந்த அளவுக்கு சத்தையா எடுத்துக்கிறது அப்படின்னா உனக்கு கண்ணை திறந்து விட்ட மாதிரி இருக்கும். அந்த குருவால உபதேசிக்கப்படுகின்ற அந்த உபதேசமானது கண்ணை திறந்து விட்ட மாதிரி இருக்கும். உனக்கு பெரிய 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 ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும். நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும் அந்த குரு உபதேசமானது, தெரியுமா? நீயே பாகவதம் படிக்கும் போது கூட அந்த அளவுக்கு இந்த விஷயங்களை கிரகிச்சிருக்க மாட்டேன். ஆனா ஒரு குரு உபதேசம் மூலமா கிடைக்கிற அதே பாகவதம் தான் அவரும் சொல்றாரு. ஆனா நீயா தான் தோன்றித்தனமா படிக்கும் பொழுது கிடைக்காத அந்த ஞானமானது ஒரு குரு உபதேசமாக உபதேசியந்தி ஞானம் தத்துவதர்ஷிபிகி, உண்மையை உணர்ந்த அந்த மகான்கள் கொடுக்குற ஞானம் இருக்கு பத்தியா, அது உனக்கு கண்ணை திறந்து விட்ட மாதிரி இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும், ஒரு பெரிய கிளிக்கா உங்களுக்கு வாழ்க்கையை மாத்திட்டோம் உங்களை. ஆமா, அவங்க பாதையே மாத்திட்டோம். இதே பாகம் தான் நான் 1000 தடவை படிச்சிருக்கேன், எனக்கு இதுல கிளிக் ஆகலையே. ஆனா அந்த மகாத்மா அதுக்கு இப்படி அர்த்தம் எடுத்துக்கூடாது, அந்த ஸ்லோகத்தை இப்படி அர்த்தம் எடுத்துக்கணும், இப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னோன்னே அப்படின்னு கண தந்து விட்ட மாதிரி இருக்கும். இப்போ எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குதுல இருக்கு பாகவத்துல. இது ஏன் நம்மளுக்கு தெரியாம போச்சு? நீ குருவை ஆசிரிக்காம படிச்சா அதனால தெரியல. இப்ப குரு வாக்குல கேட்கும்போது இது இவ்வளவு பெரிய அர்த்தமா, இவ்வளவு கண திறந்து விட்ட மாதிரி இருக்குன்னு அவன் வாழ்க்கையே மாத்திட்டான் அந்த பாகவதம். அப்போ ஒரு குருமார்கள் வாக்குல நம்ம கேட்கும் பொழுது அது பளிச்சுன்னு இருக்கும், வெளிச்சமா இருக்கும். அப்போ அதை நீ 4 பேர்களை சொல்லிக்கணும்னு தோணும். ஆனா நாம ஃபர்ஸ்ட் நல்லா கடைப்பிடிச்ச பிறகு, அது பெரிய பலனை அடைஞ்ச பிறகு அப்புறமா நீ மற்றவங்களுக்கு சொல்லலாம். அதுவும் குரு அனுமதி கொடுத்தா அப்புறம் நீ அந்த உபதேசத்தை சொல்லலாம். உங்களுக்கு நிக்காயிச்சு இல்லையா, உங்களுக்கு நல்லா அது ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது இல்லையா, உங்க வாழ்க்கையை மாத்துச்சு இல்லையா, அது திடமா பிடிச்சிக்கிட்டு நல்லா அதையே ஃபாலோ பண்ணினே வா. அப்புறமா நமக்கு அது யாருன்னா கேட்டாங்கன்னா அது பண்ணா அப்படின்னா அப்போ நீ உபதேசம் பண்ணா அது அவங்களுக்கு பலிதமாகும். உனக்கே அனுபவம் இல்லை, நீயே அதை அனுபவம் பெறாத, நீ வளர, நீ உன்னுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா வளரலாதான் இருக்கும். அந்த பேச்சுக்கு வேல்யூபிள் இருக்காது. ஏன்னா நீயே கடைபிடிக்காம அனுஷ்டானத்துல இல்லாம நீ சொல்லக்கூடிய உபதேசமானது பிரயோஜனப்படாது. நான் அப்படிதான் வளர்ந்து இருக்கேன், என் பேச்சுக்கு அதனாலதான் வேல்யூ இல்லை. உண்மையை சொல்றேன், இதில் நான் பொய்யா சொல்ல, உண்மையை சொல்றேன் அதான். ஆனா அப்படி சொல்றவங்க நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன், அதுக்காக சொல்றேன். அப்படி ஒரு குருவை ஆசிரிச்சவங்க அவரிடத்துல கேட்டக்கூடிய உபதேசத்தை அவர்கள் ரகசியம் பாதுகாத்து அப்புறமா யாருன்னா சொன்னாங்கன்னா அது பெரிய பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் தபஸ்ல சொல்றாங்க, அதை நல்லா ஆழ்ந்து அனுபவிச்சு தன் வாழ்க்கையில கடைபிடிச்சு அதனால அவங்க சொல்லக்கூடிய அந்த உபதேசமானது பெரிய பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் ரகசியமே. இதான் ரகசியம்னு பேரு. அந்த ரகசியத்தை பாதுகாத்து அவர்கள் கொடுத்தாங்கன்னா தங்களுடைய ஆத்மார்த்தமா கொடுக்குறாங்க. அதை நீங்க பெற்றுக்கொண்டால் அது எல்லையில்லாத பலனை கொடுக்கும். அப்போ நாம ஒருத்தரோட உபதேசம் பெறோம்னா அந்த உபதேசம் கொடுக்கக்கூடியவர்கள் அந்த அனுஷ்டானத்துல வச்சிருக்காங்களா அப்படி பார்த்து நம்ம அதை பெற்றுக்கொண்டோமானால் அமோகமான பலன்களை கொடுக்கும். கண்டிப்பா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நீ சுலபமா சமாளிச்சு போயிடுவ குடும்பத்துல. ஆமா, இந்த உலகத்துல பெரிய பெரிய கடக்கவே முடியாது இந்த துன்பம், அப்படிப்பட்ட ஒரு துன்பம், அதெல்லாம் சுலபமா கடந்துருவேன். ஹரிச்சரியா அனுவர்ணனம், அந்த என்ன சொல்ல
அதாவது இந்த சம்சார சாகரத்தை கடக்கக்கூடிய படகாக அந்த பகவானுடைய லீலைகளை வர்ணியுங்கள் அப்படின்ட்டு நாரத சொல்றாரு வியாச இடத்துல. அது என்னன்னா அது படகு அது கடந்துருமா சுலபமா. அதனால நீங்க எவ்வளவு பெரிய சங்கடமான தசைகள்ல கூட குடும்பத்துல இல்லாட்டி இந்த உலகத்துல நீங்க அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாத்தையும் அந்த உபதேசம் குரு உபதேசமானது சுலபமா கடந்துருபடி செய்திருமா. அந்த கஷ்ட தசைகளை ஈஸியா கடந்துருபடி செய்திருமா அவ்வளோ பிரச்சனைகளையும். அது எப்படிறாது அப்படின்னு பார்த்தா அதுதான் குரு உபதேசம். அதுதான் நாரதர் உபதேசிக்கிறார் வியாசரிடத்துல. அப்போ பவசிந்து பிளவோ திருஷ்ட ஹரிச்சரியானு வர்ணனம். இப்பதான் ஸ்லோகம் ஞாபகத்து வருது. பவசிந்து பிளவோ இந்த சம்சார சாகரத்துல விழுந்து தத்தளிக்கிறாங்க இல்லையா, பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல இந்த சம்சாரம் இந்த சம்சார கடல்ல விழுந்து தத்தளிக்கிறார் இல்லையா, அதை கடக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய பெரிய நோய்களால பாதிக்கப்படுவோம். ஐசியூல அட்மிட் பண்ணிடுறாங்க, பயங்கரமா உயிர் தொற்றுனுக்குது, என்ன எந்த சந்தர்ப்பம்னாலும் எதிராக ஆயிடும் அப்படின்னும் போது நம்ம எப்படி தவிப்போம். அப்போ அந்த கஷ்டத்துல மீளவே முடியாது. ஆனா அந்த பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சதுன்னா அடுத்த நிமிஷத்துல அந்த நோயெல்லாம் சரியா போயிடும். அவர்கள் நார்மல் வார்டுக்கு வந்துடுவாங்க, எல்லாமே சரியா போயிடும், சிம்பிளா முடியும். அதுபோல பெரிய பெரிய சங்கடமான இது மட்டும் நான் இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். இந்த நோய் மட்டும் இல்லை, மனசுல கவலைகள் இருக்கும், தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் மனசுல போட்டு உழைச்சல அப்படியே நம்மளை போட்டு வாட்டி எடுக்கும் இரவும் பகலும். அந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் ஒரு குரு உபதேசம் பெற்றுவிட்டால் அந்த பாகவதத்தை. அப்போ பெரிய பெரிய சங்கட தசைகளை கடக்கும்படி செய்திடும் அப்படின்னு சாஸ்திரம் சொன்னது பொய் கிடையாது. அந்த பவசிந்து பிளவோ, பிளவம்னா அந்த படகு, இது கடங்க பவசிந்து. இந்த பவசிந்துனா இந்த சம்சார சாகரம், சிந்துனா சாகரம், அந்த சாகரத்தை கடக்கும்படி செய்திருமா. ஹரிச்சரியா அனுவர்ணனம் இந்த கிருஷ்ணருடைய லீலைகள் ஆனது அப்படின்னு சொன்னா அந்த கிருஷ்ணலீலைகள் அந்த மகாத்மா வாக்களை கேட்டனா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அது விமோசனத்தை கொடுத்துரும். அந்த பிரச்சனையை சால்வ் ஆயிடும், உன் மனசுல சாந்தி உண்டாயிடும். அப்ப சந்தோஷத்துல மிதப்பீங்க நீங்க. எப்பா இதுக்கு முன்னாடி எங்கப்பா நேத்து அவ்வளவு கவலைக்கு இருந்தேன், இன்னைக்கு பார்த்தா நான் இவ்வளவு குதூகலமா இருக்கேன் என்ன. அதுதான் குருநாதருடைய பூர்ண அனுகிரகம். அவர்கள் வாக்களை கேட்ட பாகவதம் அப்படி நம்மளை சாந்தி பண்ணிட்டோம், திருப்தி பண்ணிட்டோம். அதனால அந்த காலத்திலாம் அப்படிதான் ரகசியங்களை போற்றி பாதுகாத்தார்கள். அப்படி ஒரு குரு வழியாக எல்லாமே கிடைச்சிருந்ததுக்கு வரைக்கும் நல்லாவே இருந்தது. நம்ம தேசம் செழிப்பா இருந்தது, நீண்ட ஆயுசோட வாழ்ந்தாங்க. இவ்வளவு நோய்கள்லாம் கிடையாதுங்க. இவ்வளவு நோய்களால பாதிக்கப்படுறதே கிடையாது ஜனங்க. அதே சமயத்துல இன்னைக்கெல்லாம் பார்த்தா அன்னைக்கெல்லாம் 10 பிள்ளை 15 பிள்ளை பெற்றிருந்தாங்க, 20 பிள்ளை கூட பெற்றிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தா என்னடா 2 பிள்ளைக்கு மேல பெற்றுக்க முடியல. உடனே ஆப்ரேஷன் எல்லாம் சிசரியன் தான், நிறைய சிசரியன் தான். சுகப்பிரசவன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே சுகப்பிரசவம் பிறந்தாலும் அவர்கள் உடம்பு ரொம்ப பலவீனம் அடையுது. 2 பிள்ளை மேல 3 பிள்ளைக்கு மேல பெற்றுக்க முடியல இன்னைக்கு. அப்போ இன்னைக்கு இருக்கிற பலவீனம் எவ்வளவு யோசிச்சு பாருங்க. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எவ்வளவு பலவீனமா இருக்காங்க பாருங்க. ஏன் இந்த பலவீனம் வந்தது? எல்லாத்துலயும் கலப்படம், எல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி, மருந்து, சாப்பாடு எல்லாமே மாறி போச்சு. கெமிக்கல் எல்லாம் பொல்யூஷன்ஸு இல்லையா, எல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் வந்தது. எல்லாமே கெட்டு குட்டி சவரா போச்சு. எங்க பார்த்தாலும் மக்களிடத்துல தெய்வ விசுவாசம், உண்மையான விசுவாசம் காண கிடைக்குது. எல்லாமே இந்த 30 வருஷத்துக்குள்ள நிறைய மாறி போச்சு. அதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் நெஞ்சம் தெய்வ பக்தி இருந்தது, நான் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்ன பார்த்தா இன்னும் ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருந்தாங்க, உண்மையான விசுவாசத்தோடு இருந்தாங்க. இயற்கை வளங்கள் செழிச்சிருந்தது, இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. குருவுக்கே மரியாதை இல்லாம போச்சு. இன்னைக்கு குருமார்களுக்கே மரியாதை இல்லாம இருக்காங்க. குருமார்களே மரியாதை கொடுக்காம இருக்காங்க. இன்னைக்கு சிஷ்யர்லாம் பார்த்தா எல்லாமே தலைகீழ மாறி போச்சு. நிறைய அபத்தங்கள். இங்க நல்லா குரு இடத்துல நல்லா நடந்துக்கிறது, பின்னாடி குருவையே குறை சொல்றது, என்ன இது? இந்த மாதிரி நிறைய அபத்தங்களை பாக்குறோம். அதாங்க காலம் எப்படியோ போயிடுச்சு. களி இப்படித்தான் போகும், அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சரியான ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் நீங்க எத்தனை வருஷம் வேணாலும் வேஸ்ட் பண்ணுங்க, பரவாயில்ல. தேர்ந்தெடுத்த பிறகு அப்புறம் மாத்தாதீங்க.
நல்ல குருவா தேர்ந்தெடுத்துட்டீங்களா, அதுக்கப்புறம் மாற்றக்கூடாது. அந்த குருவே தெய்வம், அவர் தான் இந்த மோட்சத்துக்கு அவசியமா போறார் அப்படின்னு உறுதியான பற்றி கொண்டு அந்த வழியில போயிட்டு இருக்கணும். அப்போ நம்ம கற்ற வித்தை அது பெரிய பெரிய சங்கட தசைகள் எல்லாம் கடக்கும்படி செய்தோம், பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்து உன்னை விடுவிக்கும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, குசேலர் சொன்னேன் இல்லையா, கிருஷ்ணன் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி எல்லாருமே நிறைய பேர் குரு உபதேசத்தினால விதுரர் சண்டையை நீங்க நடக்கும்போது அப்போ எல்லாரும் அழிய போறாங்களேன்னு அவர் அவ்வளவு கவலையா இருந்தார். மைத்திரேய இடத்துல பாகவதம் கேட்டார். அப்பதான் அந்த மைத்திரேய மகரிஷியுடைய திருவடிகளை எடுத்து தலையில சூட்டிண்டு அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு, என் கருணையினால என் துன்பத்தை கடக்கும்படி செய்தீர்களே பகவானுடைய குணங்களை சொல்லி அப்படின்னு போற்றி புகழ்ந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறாரு. இதுவே போதும் எனக்கு. ஏன்னா அவர் ரொம்ப சங்கடத்துல வந்தார். ஏன்னா துரியோதனை திட்டது பெரிய விஷயம் இல்லை, துரியோதனை எப்பவும் திட்டம் தான். அவன் என்னைக்கு நல்ல பேச்சு பேசியிருக்கான், அந்த சொல்லும் புகழால் புழக்கப்பட்டது. இருந்தாலும் இவர்கள் அழிய போறாங்களே நினைச்சிருந்தா ரொம்ப வருத்தப்பட்டிருந்தார். அதனால்தான் கோயில் கோயிலா தெரிஞ்சிருந்தார். எங்கேயுமே ஒரு மனுஷன் சாந்தி இல்லை. பல தீர்த்தங்களுக்கு பல கஷேத்திரங்களுக்கு எல்லாம் போனார். அங்கங்க போய் கிருஷ்ணரை தான் ஞாபகப்படுத்தினார். கிருஷ்ணம் அனுஸ்மரந்தி. எந்த இடத்துல பார்த்தாலும் சங்க சக்கரம்லாம் அந்த அடையாளங்களை பார்த்தா, கோபுர வாசல்ல கோபுரத்து மேல உள்ள சங்க சக்கர அடையாளங்களை பார்த்தா கிருஷ்ணர் தான் ஞாபகம் வருமா. கிருஷ்ணா கிருஷ்ணா எல்லாம் நீ நடத்துற நாடகம் கிருஷ்ணா, இந்த மாயையால அவர்ல தண்டிக்கும்படி சரி இந்த கௌரவர்ல அப்படின்னு நினைச்சுதான் போனாரு. மனசுல சாந்தி இல்லை. எல்லாரும் அழிய போறாங்களே, தன் உறவினர்லாம் போறாங்களே. சொல்ல போனா துரியோதனம் கூட யாரு, அண்ணன் போல தானே. அவங்க கூட பாவி எல்லாம் சொன்னா சொல்லி போறான், ஆனா அழிய போறானே அப்படின்னு நினைச்சுதான் எல்லாருமே வருத்தம். ஆனா அந்த வருத்தத்தை எப்படி போக்கின்றாருன்னா, மைத்திரேய மகரிஷிகளை போக சொல்றாரு. பகவான் உத்தரவிட்டிருக்காரு, உத்தவர்களை போய் நான் வைகுண்டத்துக்கு போறேன், உத்தவா நீ விதுரர் வந்தாருன்னா மைத்திரேய இடத்துல அனுப்பிச்சு வை. அவர் ரொம்ப எங்கேயோ தீர்த்த யாத்திரையும் போயிட்டாரு. அவரை நான் கடைசி காலத்துல நினைக்கிறேன் ரொம்ப ஆறுதல் இல்லாம இருப்பார். கண்டிப்பா அவரு ரொம்ப கஷ்டம்தான், எனக்கு நல்லா தெரியும். பாரத போர் முடிஞ்சு அதனால மைத்திரேய இடத்துல போய் அவர் உபதேசம் பெற்றுக்கொள்ள சொல்லி இந்த பாகவதத்தை, அங்க போனாதான் ஒரு சாந்தி கிடைக்கும். அப்போ மைத்திரேயம் ஆசீனம் அகாத போதம், அதாவது இதெல்லாம் பாகவதத்துல அகண்டமான ஞான பிரகாசமாக மகா தேஜஸ்வியா பிரகாசிக்கிறாரா மைத்திரேய மகர்ஷி. அவர் வாக்குல போய் பாகவதம் கேட்கிறார் விதுரர். அருமையா சுகாய கர்மானி லோகோ அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். அப்படியே தொடர்ந்து 3ஆவது ஸ்கந்தம் 4ஆவது ஸ்கந்தம் அப்படியே விதுர மைத்திரேய சம்வாதமாகவே அந்த பாகவதம் அருமையா சொல்றார், ரசிச்சு கேட்கிறார். அப்போ விஷயங்களை நல்லா அதான் சொல்ல, ஒரு குரு உபதேசமாக பெற்றதுனால அந்த 3ஆவது ஸ்கந்தம் 4ஆவது ஸ்கந்தமே போதும் தோணிச்சான் அவருக்கு. யார் விதுரர். ஏன்னா குரு உபதேசம் கொஞ்சம் சொன்னா போதும், நம்ம கவலைகளுக்கெல்லாம் மருந்தாவும் கிடைச்சிடும். அதே சொல்ல பக்தி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சு அவருக்கு. எதனால்னா பகவான் இடத்துல இல்லை, குருநாதத்துல பக்தி வந்துடுச்சு அவருக்கு மைத்திரேய இடத்துல. அதனாலதான் அவருடைய திருவடிகளை தள்ள சுட்டி அவர் எப்படி புகழ்ந்து பேசுறார் விதுரர். விதுரருக்கு யார் குருன்னா மைத்திரேயர். அவர் வாக்குலேருந்து பாகவதம் கேட்ட உடனே அவ்வளவு தெளிவு அவருக்கு ஏற்பட்டுச்சு. மனசுல அவ்வளவு குதூகலம் சந்தோஷம். ஹிருதயத்துல பகவானை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரு ஹிருதயத்துல ஹரிய பாக்குறாராம். தலையில குருநாதர் திருவடியை தள்ள சுட்டிக்கிட்டு புகழ்கிறார். படிச்சு பாருங்க, 4ஆவது ஸ்கந்தத்துல லாஸ்ட்ல வரும் அது கடைசியில. அதாங்க குரு உபதேசம். அவர் பாகவதம் பூரா 18,000 ஸ்லோகமும் அவர் கேட்கல விதுரர். 3ஆவது ஸ்கந்தம் 4ஆவது ஸ்கந்தம் தான் கேட்டார். அதுலயே அவருக்கு பேரானந்தத்தில் தெளிச்சு எல்லையற்ற ஞானத்தை அடைஞ்சிட்டார் விதுரர். அப்ப தெளிவா இருக்கிறார் அவர். அதனால ஒரு குரு உபதேசம் கொஞ்சம் கிடைச்சா கூட அந்த குரு உபதேசமானது நமக்கு பெரிய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்கிடும், எல்லா சோகங்களையும் போக்கக்கூடியதாக ஆக்கிடும். அவ்வளவு விசேஷம் குரு உபதேசம். ஏன்னா பாரத போர்ல எல்லாம் உயிரை விட போறாங்கன்னா வீரருக்கு அவ்வளவு மனசு கவலையா இருக்கும். யோசிச்சு பாருங்க, நமக்கு தெரியாதுங்க. அவர் சூழ்நிலையிலிருந்து பார்க்கணும், விதுரர் சூழ்நிலையிலிருந்து பார்க்கணும். நம்ம பார்த்தோம்னா தெரியும். அப்ப எந்த கஷ்டத்துல வந்திருக்காரு அவர். அப்ப அவருக்கு அப்படி நிறைஞ்சி பாகவத் தர்மத்தை சொல்லும் பொழுது மைத்திரேயர் எப்படி இருந்திருக்கும். அவ்வளவு குளிர்ச்சி அடைஞ்சு சந்தோஷப்பட்டு பேரானந்தத்தில் தெளிச்சார் இல்லையா. அந்த துருவ சரித்திரம், வராகாவதர சரித்திரம் வரை, வராக சரித்திரம், துருவ சரித்திரம், கபில உபதேசம் எல்லாத்தையும் கேட்ட உடனே அவருக்கு ஏது கவலை,
ஏது கவலை? அதற்கு பிறகுதான் அஸ்தினாபுரத்துக்கு வந்து திருதராஷ்டிரனுக்கு உபதேசம் பண்ணி திருதராஷ்டிரன் காந்தாரியும் மோட்சத்துக்கு அழைச்சியும் போறாரு. விதரர் தெரியுமா? பாகவதத்துல எல்லாம் சொல்லியிருக்கு. எதுவுமே ஒரு குரு வரணும். திருதராஷ்டிரனுக்கு குருவாக விதரர் தேடி வந்தார். அது வரைக்கும் உட்கார்ந்தான், அந்த அக்ஞானியா இருந்தான். உள்ளும் குருடு வெளியும் குருடாம. அவனை தட்டி எழுப்பினா இருப்பார் ஒரு குருநாதர். யாருன்னா விதரர். அப்புறம் கிளம்பிட்டார். வைராக்கியம் அடைஞ்சு சம்முன்னு கிளம்பிட்டார். சப்த கங்கா கட்டில பீஷ்மாச்சாரியார் முக்தி அடைஞ்ச மாதிரி யோக சக்தியினால மோட்சம் அடைஞ்சாராம். எல்லாம் குரு பிரசாதம், விதரருடைய அனுகிரகத்தினால. விதரருக்கு யார் அனுகிரகம் பண்ண? மைத்திரையர். மைத்திரையருக்கு யார் அனுகிரகம் பண்ண? சாக்ஷாத் பகவானே. உத்தவர் சொல்லும் போது அவருக்கும் பாகவதம் சொல்லியிருக்காரு. பிரம்மதேவருக்கு சிருஷ்டி காலத்துல நான் உபதேசித்த இந்த பாகவதத்தை மைத்திரையருக்கும் உத்தவருக்கும் சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த மைத்திர இடத்துல உத்தரவிட்டார். மைத்திரையா, விதரர் வந்தாருன்னா அவருக்கு பாகவதம் சொல்லு அப்படின்னு. சரி, அப்படியே ஆகட்டும். அப்புறம் உத்தவர் பார்த்து சொல்றார், உன்னை எப்பனா வந்து பார்த்தாருன்னா விதரர், அவரை மைத்திரருக்கு அனுப்பிச்சு விடு, அங்க போய் பாகவதம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. எதுவுமே ஒரு குரு உபதேசத்தினால பெற்ற வித்தை தான் பெரிய பலனை கொடுக்கும். அவருக்கு ஃபுல் பாகவதம் தசமஸ்கந்தெல்லாம் கேட்கல அவர் விதரர். இந்த 3ஆம் ஸ்கந்தம் 4ஆம் ஸ்கந்தம் கேட்டதுலேயே அவருக்கு எல்லாமே கேட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 3ஆம் ஸ்கந்தத்திலே வந்து உத்தவர் வாக்குலயே வந்து கிருஷ்ணனுடைய லீலைகளை பத்திலாம் சொல்லி கேட்டிருக்காரு. அப்புறம் பார்த்தா கிருஷ்ண லீலைகள்லாம் கேட்ட பலனும் கிடைச்சிச்சு அவர். மைத்திரர் வாக்குல பார்த்தா எல்லா கதைகளையும் 3ஆம் ஸ்கந்தம் 4ஆம் ஸ்கந்தம், கபிலோபதேசம், துருவச்சரித்திரம், புதுச்சக்கர சரித்திரம், புரஞ்சன வாக்கியானம், பிரசேதச சரித்திரம், பிராச்சீன பரிகி சரித்திரம், வராகாவதாரம் எல்லாத்தையும் கேட்டார் இல்லையா? இதை விட வேற என்ன கேட்க வந்திருக்கு? அந்த சந்தோஷத்துல அப்படியே தலைச்சிட்டார் அவர். எல்லையற்ற பக்தி உண்டாயிடுச்சு அவருக்கு. இது வந்து புஸ்தகம் படிச்சா வந்தது விதரருக்கு. பாகவதம் புஸ்தகம் படிச்சா வந்து குரு உபதேசத்தினால வந்தது அவருக்கு. இந்த எல்லையற்ற ஞானம், பரிபூர்ணமான அந்த நிலை சித்திச்சுது. அதான் சொல்றேன், ஆரம்பத்துல பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்குல பாகவதம் எதுவும் ஓடும். புஸ்தகம் வீட்டுல இருந்து படிக்கிறது எல்லாமே இருக்கு எங்களை. ஆனா இதை விட அவர் வாக்குல போய் பாகவதம் கேட்கணும். அதுல கிடைக்கணும், அந்த உபதேசமா கிடைக்கணும். அதுலதான் அவ்வளவு டேஸ்ட். அந்த பாகவதம் புஸ்தகம் வீட்டுல தூங்கின்னு இருக்கும், அதை படிக்க மாட்டேன். பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி எங்க பாகவதம் சொல்றாரு அங்க தேடி ஓடுவேன். அந்த தேடி ஓரத்துல அவ்வளவு சுகம் இருக்கும். தேடி ஓடுவேன். கஸ் பிடிச்சி 2 பஸ் 3 பஸ் பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி எப்படியாவது திருவடியில போய் விழுந்துடணும். பாகவதம் சௌக்கியம் சத்தியமா நாமளா புஸ்தகம் படிக்கிறது கிடைக்காது. அந்த மகாத்மா வாக்குல கிடைக்கிற அந்த பாகவதம் தான் சுவையானது. சரி, அத நல்லா அனுபவிச்சேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, ஓகே. அதனால சொல்றேன், எல்லாமே வந்து நமக்கு எல்லாத்துக்கும் விட கிடைச்சாச்சு. நம்ம பிரச்சனைகளுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வச்சாச்சு. ஆனா தகுந்த குருவிடத்தில் தான் நம்மளுடைய நிம்மதியினுடைய சாவி பகவான் மகான்களிடத்துல கொடுத்து வச்சிருக்காரு. அந்த மகான்கள் யாருன்னு அவங்க தேர்ந்தெடுத்துக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மகாத்மாக்களை ஆசைச்சுண்டு அவர்கள் வாக்குல பாகவதம் கேட்டு இல்லை அவர் என்ன உபதேசம் பண்றாரோ அதை கடைபிடிச்சுண்டு ஜென்மாவை கரையேற்றிக்க பார்க்கணும். அதான் ஒரே வழி. சரி, ராம 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 ராம் ராம 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 ராம். நம்ம பாகவதம் போட்டோம், அந்த பாகவதம் பாதியில விட்டோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சரி, அது வந்து நம்ம யாருக்காவது பிரயோஜனப்பட்டா பரவாயில்ல. இந்த மூல பாராயணம் யாராவது ஃபாலோ பண்றாங்கன்னா பரவாயில்ல. யாரும் ஃபாலோ பண்ண போது அதோட தமிழ்ல எளிமையா கதையை சொல்லிடலாமே. அது மட்டும் இல்லை, இப்படி பப்ளிக்கா வெளியிட எனக்கு மனசாச்சு உறுத்துச்சு. நிறைய மகான்கள் வெளியிட்டிருக்காங்க, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் உறுத்துச்சு. சரி, மொத்தம் ஆரம்பிச்சிட்டோம். இந்த முதல் நாள் பாராயணம், இன்னும் 6 நாள் பாராயணம் இருக்கு. அதையும் ஃபுல்ஃபில் பண்ணி போட்ட வேண்டியதுதான். போட்டு இனிமேல் எல்லாருமே சொல்றேன், எல்லாருக்கும் எனக்கே சொல்லுகிறேன், ரகசியங்கள் பாதுகாக்கப்படத்தான் வேண்டும். அப்பதான் நாம வித்தையை கத்துக்க முடியும். ராம 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 ராம
श्री राम नाम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, श्रीमद् बाहुल भवन की जय, सर्व साधु मंडल की जय। राम 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 राम।